வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி. இப்போ அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் திமுககாரங்க ரொம்ப தொண்டர்களும் தலைவர்களும் அந்த கழக நிர்வாகிகளும் ரொம்ப ஆர்ப்பரிப்போடு இருந்தாங்க. அந்த தொகுதி நமக்கு கிடைக்கும்னு. எதுக்கு அப்படி இருந்தாங்க அப்படின்னா, அதிமுக இப்போதைய எம்எல்ஏ இசக்கி சுப்பையா அவர்கள் முக ஸ்டாலினே என் தொகுதியில் வந்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார். இது திமுக தொண்டர்களுக்கு மத்தியில் ரொம்ப கொந்தளிப்பை ஏற்படுத்திட்டு, எப்படியாவது கடின உழைப்பை வெளிப்படுத்தி நம்ம ஒரு நல்ல வேட்பாளரை நிறுத்தி இவரை தோற்கடிக்கணுங்கிற வெறி அவங்கக்கிட்ட இருந்துச்சு. இது திமுக தொண்டர்கள் நிலைமை. அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே இசக்கி சுப்பையா வந்து நல்ல ஒரு மக்கள்கிட்ட ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். அவரால் முடிஞ்ச நிறைய உதவிகள், சமுதாய கோயில்கள், எந்த சமுதாய கோயில்களுக்கு போய் நிதி உதவி கேட்டாலும் செய்கிறது. கட்சிக்காரங்க பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டார். என்ன, அது திமுக கோட்டையாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு ஒரு திருவிழான்னு போய் நிதி உதவி கேட்டால், ஊர் மக்கள் போய் கேட்டால் உதவி செஞ்சிருவார். அவர் அந்த கட்சி வேறுபாடு பாகுபாடெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. நல்லா எல்லாருக்கும் செஞ்சார். தொகுதிக்கு அவரை நம்பி போய் அவர் வீட்டு வாசலில் போய் நின்னால் நல்லா உபசரிப்பார். அதிலே பாதி அவனுக்கு குறை நீங்கிடும். எவ்வளவு மதிப்பாக நம்மளை வரவேற்காரு அப்படின்னு நினச்சிக்கிடுவான். அந்த அளவுக்கு நல்ல மனுஷன்தான். ஆனால் அவர் மீதும் விமர்சனம் இருக்குது. எப்படி விமர்சனம்னா, இசக்கி சுப்பையெல்லாம் நினச்சா 1 மணி நேரத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றிடலாம். 4 நாளாக ஆகுமா இது? அவர் நினச்சா முடியும்ப்பா. அவர் நினைக்கல, நம்ம ஏன் செய்யணும்னு நினைக்காரு அப்படின்னு சில அதிருப்தியான சில குமுறல்கள் வாக்காளர்கள் மத்தியில் பேசுகிறத நான் கண்கூட கேட்டிருக்கேன். இந்த பெரிய பிரச்சனையெல்லாம் மறந்துடுமா மக்கள்? சின்ன பிரச்சனை தான் நெறிஞ்ச முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் தேர்தலில் ஒரு எதிர்மறையான செயல்பாட்டுக்கு வழிவகுத்துரும். இப்போது இசக்கி சுப்பையாவை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற நிலைமை ஆகிப்போச்சு. அவர் ஒரு வெற்றி வேட்பாளர்னு அதிமுக காரங்க தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுதாங்க. அவர் மேலே அதிருப்தியாக இருந்த பொதுமக்களும், அவர் மீது அதிருப்தியில் இருந்த கட்சிக்காரங்களும் இப்போ வேறு வழி இல்லை. எதிர்த்தரப்பில் திமுகவில் ஒரு வலுவான ஆட்கள் நின்னால் தான் இவங்க கீழோடி ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவாங்க. அது எல்லா கட்சியிலையும் நடக்கும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடத்துறதுக்கு அதிமுகவில் இப்போ வழி இல்லாமல் போச்சு. அதிருப்தியை எப்படி காட்டுவாங்க? அந்த பக்கம் காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க. அது பிற வாரேன். அப்போ அதிமுக தொண்டர்களும் அந்த கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க. திமுக நிர்வாகிகளுக்கு இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. எந்த ஒரு பெரிய வல்லமையை நாம் எதிர்க்கணும், இந்த தடவை நம்ம தோற்கடிச்சே காட்டணும் அப்படின்னு நம்ம தலைவரையே என் தொகுதியில் மோத முடியுமான்னு கேட்டவர் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப களப்பணியாக ஆட்டுனாங்க. இப்போ அவ்வளவு விழலுக்கரைச்ச நீர் மாதிரி ஆகிப்போச்ச. காங்கிரஸுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாலும் ஊருக்கு 10 பேர் கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் இருக்கான். விகேபுரத்தில் இருக்கான், விகேபுரத்தில் இருக்கான், ஆம்பூரில் இருக்கான், ஆழ்வார்குறிச்சியில் இருக்கான், கல்லடைக்குறிச்சியில் இருக்கான், அம்பாசமுத்திரத்தில் இருக்காங்க, சேர்மாதேவியில் இருக்காங்க. தொகுதி பூரா பரவலாக கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் காங்கிரஸுக்கு என்ன ஆதரவுப்பா? அதை நினச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது. காங்கிரஸுக்கு கல்லடைக்குறிச்சியில் 21 வார்டு இருக்குது. 21 வார்டில் காங்கிரஸ் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. விஜய் கட்சியை கூட நம்ம சொல்லிடலாம், ஏன்னா அந்த விஜய் ரசிகர்கள் பூரா நமக்கு தெரியும். அப்போ இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்த உடனே அப்போ இந்த கட்சிக்கு போயிருப்பான் அப்படின்னு நம்ம கணிக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு யாரை தெரியும்? ஒருத்தரையும் தெரியாது. நிறைய 2-3 பேர் இருந்தாங்க. இருந்தவங்க இறந்தும் போனாங்க. அப்புறம் தொண்டர்களை நம்ம ஒன்றும் பார்க்கல. ஒரு திமுக ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒரு மீட்டிங்கோ காங்கிரஸ் கொடியோட ஒரு 2 என்ன மாதிரி வயசான ஆளுகள் தான் 2 பேர் போகிறாங்க. அது அந்த கொடி நம்பருக்காக திமுகவே செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். சரி, காங்கிரஸ்னு பேருக்கு வேணுமே, பத்திரிகையில் பேர் வரணுமேனு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். அப்படி ஒரு தொண்டர்கள் இல்லாத, வாக்காளர்கள் இல்லாத ஒரு கட்சிக்கு வேட்பாளரை இப்போ யாரை நிறுத்த போகிறாங்க? காங்கிரஸில் ஒரு வலுவான வேட்பாளர் இருந்தார். அண்ணாச்சி வேல்தோரா இருந்தார். என்ன, நம்ம ஆலங்குளம் ராமசுப்பு அண்ணாச்சி இருந்தார். அவங்கெல்லாம் அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவங்க இறந்ததுக்கு பிறகு அந்த காங்கிரஸை வளர்த்து எடுத்து தொடர்ந்து கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? அதே காங்கிரஸ் இப்படி தான், காங்கிரஸ் வலு இல்லாமல் இருக்குது. இப்போது
அதிமுக தொண்டர்கள்லாம் குதிக்கிறாங்க, நம்ம வெற்றி உறுதியாகி போச்சுன்னு. இதில் 28 தொகுதி தமிழ்நாடு பூரா காங்கிரஸ் வாங்கியிருக்கு. ஆனால் வாக்காளரும் இல்லை, தொண்டர்களும் இல்லை. ஒரு சில தொகுதியில் இருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஈரோடு மாவட்டத்தில், அப்படி அங்கங்கே கொஞ்சம் பரவலாக இருக்காங்க. ஆனால் எல்லா பக்கமும் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ என்ன நினைக்காங்கன்னா, 28 தொகுதி சண்டை போட்டு வாங்கியாச்சு, பெரிய பெரிய தலைவர்களை நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா செல்வாக்கு இல்லாத கட்சிலாம் பிரபலமான தலைவர்களை நிறுத்தணும். ஆனால் 28 தலைவர் தானே நிறுத்த முடியும். அங்கே 48 தலைவர் இருக்காங்க. அந்த கட்சி அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்கு செல்வாக்கோட. அது எதுக்கு 28 தொகுதி கொடுத்தாருன்னு தெரியல. ஒருவேளை மாநில கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், நம்ம மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி இவங்களை டம்மி பண்ணியே வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அது உள்ளே என்ன நடந்துச்சோ தெரியல. இது நிலைமை இப்படி இருக்குது. சரி, நம்ம தமிழக அரசியலுக்கு போவான்டா. அம்பாசமுத்திரமே நாரி போய் கிடக்கு. அது வேறு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் திட்டுவீங்க, ஐயோ உன் ஊர் கதையை சொன்னால் நீ ஒட்டுமொத்த தமிழகத்தை பற்றி பேசுதிய அப்படின்னு நம்மளை திட்டுவீங்க. அதனால் நான் அந்த இதை மட்டும் சொல்லியிருந்தேன். இதில் இசக்கி சுப்பையாவை எதிர்த்து நிற்கிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவசங்கரன் தான். அந்த சிவசங்கரன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சிவசங்கரன் நத்தத்திலிருந்து வந்தவர். ஆனால் அவர் இங்கே வந்த நாளையிலேருந்து இப்போ ஒரு வாரமாக நான் பார்க்குறேன், எல்லாருக்கும் அறிமுகமாகிட்டார். இப்போது சிவசங்கரனுக்கு ஒரு பெரிய வலுவான போட்டி. அதிமுகவா நாம் தமிழர் கட்சியா, இசக்கி சுப்பையாவா சிவசங்கரனா அப்படின்னு இப்போது நேரடி போட்டியாக வந்துட்டு இந்த 2 கட்சியும் தான் இப்போ களத்தில் போட்டி. அது காங்கிரஸில் வேட்பாளரை அறிவித்த பிறகு பார்ப்போம். பிள்ளை பிறந்த பிறகுலாம் பேர் விடணும். வெறும் வயிற்றிலே பேர் விட்டால் அது பிள்ளை கருவிலே கழிஞ்சிடும். பிள்ளை பிறக்கட்டும், அதுக்கு பிறகு பேர் விடுவோம். எந்த வேட்பாளரை போட்டு என்னத்துக்கு அப்படின்னு நான் சொல்லலை. மக்கள் டீ கடையில் பேசிக்கிட்டு இருக்கான். காலையில் 5 மணிக்கு மப்பட்டி தூக்கிக்கிட்டு வயலுக்கு போகிறாமலா, வாழை வெட்டதுக்கு, நான் வயலை அறுவடை பண்ணுறதுக்கும் பட்டம் வெட்டதுக்கும் போகிறாமலா, அவன் 2 மணிக்கு வயக்காட்டிலேருந்து வந்து குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்ன டீ குடிச்சிட்டு ஒரு தம்மு போட்டுட்டு டீ கடையில் உட்காந்து பேசுதான். இதை தான் பேசுதான். ஏன்னா ஓட்டை அவன் தான் போட போகிறான். ஏன்னா நம்ம 4 பேர் இப்படி 4 விதமாக பேசிக்கிட்டு போயிடுவோம். ஓட்டு பொதுமக்கள் அணிதிரண்டு போயில வாக்கு செலுத்தணும். அது இப்படி இருக்குது. இதில் திமுக காரங்களுக்குள்ள ஒரு பேச்சை அடிபடுது. அது எப்படின்னா, கடந்த தேர்தலில் வேட்பாளர் சார்பாக அந்த பூத்து வாக்காளர்கள் ராத்திரி இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் நின்னதுக்கு பிறகு ஒவ்வொரு வீடாக கொண்டு போய் வாக்காளர்கள்ட்ட கொடுப்பாங்கல்ல. இதில் இசக்கி சுப்பையா தரப்பு ரெட்டலையில் கரெக்டாக கொடுத்துட்டாங்களாம். ஓட்டுக்கு வாக்குப்பதிவுக்கு முந்தின நாள் திமுக காரங்க கொடுத்த பணத்திலேயே பகுதியாக பகுதி பேருக்கு கொடுக்கலையாம். அப்படி கொடுத்ததுலேயுமே ஒரு ஓட்டுக்கு இவ்வளவுன்னு கொடுத்த ரூபாயிலே 200, 100, 150ன்னு கமிஷன் அடிச்சிட்டாங்களாம். கமிஷனுக்கு உள் கமிஷன். இது தலைமை வரைக்கும் போய் அவங்க ஏற்கனவே தலைமை ரொம்ப கடுப்பில் இருந்திருக்காங்க. அதனால் தலைமை பழி வாங்கிட்டு இந்த தடவை யாருக்குமே சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு தலைமை பழி வாங்கிட்டதாக சில திமுக உண்மை தொண்டர்கள் தகவலை கசிய விடுதாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியும். ஆனால் அது உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் கண்கூட தெரியும். திமுக காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க. திமுக காரன் அங்கனை வாங்கி இங்கனை கொடுத்துட்டு போயிடுவான். ஆனால் திமுக காரங்க அப்படி இல்லை, கொஞ்சம் கையை இறுக்கி தான் பிடிச்சிருப்பாங்க. திமுக காரனை நம்பி பசியோடு போகலாம். டீ வாங்கி தருவான், பன் வாங்கி தருவான், அசந்தா பிரியாணியே வாங்கி தருவான் லேட் ஆகிட்டுனா. ஆனால் திமுக காரங்கிட்ட நம்ம கையில் துட்டு வச்சுக்கிட்டு தான் போகணும். அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் நாம் தமிழருக்கும் அதிமுகவும் தான் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நேரடி மோதல். என்ன, நாம் தமிழர் வேட்பாளர் சிவசங்கரன், அந்த வேட்பாளர் இந்த வேட்பாளர் 3வது இடம் 4வது இடம்னுட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு தொகுதியை ஒதுக்குனதுனால இசக்கி சுப்பையா என்கிற ஒரு மாபெரும் சக்தியோடு மோதும் வல்லமை நாம் தமிழர் சிவசங்கரனுக்கு கிடைச்சிட்டு. சரி, எப்படி இருந்தாலும் பார்க்கும். அபிப்பிராயம் தான் நம்ம சொல்ல முடியும். ஜனநாயகம், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. வாழ்க வளமுடன்.